வணக்கம் ஜோதிடர் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம மணக்குளர் விநாயகரை பாண்டிச்சேரியில் பார்க்க வந்திருக்கோம் இல்லையா ஜோதிடர் ஐயா? ஆமா. இங்கே நம்ம விநாயகரை பற்றி கொஞ்சம் சிறப்பு அம்சங்கள் எல்லாம் கொஞ்சம் விளக்குறீங்களா? முதற்கண் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் அனைவருக்கும் நம்முடைய தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக தமிழக மக்கள், இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இந்த மணக்குள விநாயகரை தரிசிக்கிறோம். இந்த மணக்குள விநாயகர் பிரெஞ்சுக்காரர்கள் இப்போ புதுச்சேரி பாண்டிச்சேரியில் தான் இந்த மணக்குள விநாயகர் இருக்குது. அங்கே பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்ட இடம். இப்போ ஆங்கிலேயர்கள் மொத்த இந்தியாவையும் ஆண்டாங்க. ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் கண்ட்ரோலில் தான் இந்த பாண்டிச்சேரி இருந்துச்சு. அப்போ இந்த கோவத்தில் இந்த வெள்ளைக்காரங்க, அதாவது பிரெஞ்சுக்காரங்க இந்த விநாயகரை தூக்கி சிலையை தூக்கி கடலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் ஒதுங்கிட்டாரு, கரையில் ஒதுங்கினாரு. அங்கே ஒரு குளமும் மண்ணும் சேர்ந்து இருந்துச்சு. அதனால தான் இவருக்கு மணக்குள விநாயகர்னு சொல்கிறாங்க. மணல் குளத்து விநாயகர் என்பது தான் மருவி மணக்குள விநாயகர் என்று போற்றப்படுகிறது. ஓ, சிறப்பு ஜோதிடர் ஐயா. இப்போ எப்படி விநாயகர் தோன்றினார்னு கொஞ்சம் பக்தர்களுக்கு சொல்கிறீங்களா? எஸ். விநாயகர் ஒரு முறை பார்வதி மஞ்சள் தேய்த்து குளித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மஞ்சளை அப்படி கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி உருட்டி பிசைஞ்சு எடுக்கும்போது அது ஒரு உருவமாகி பிள்ளை, ஒரு பிள்ளை மாதிரி உருவாச்சு. அதை தான் பிள்ளையார் என்று உருவானது. அதுக்கப்புறம் அவருக்கு சில டைமில் ஒரு கோபத்தில் சிவன் அந்த பிள்ளையாருடைய தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி எல்லாம் அவருடைய வேண்டி அவருடைய யானை தலையை அவருக்கு வைக்கிறாங்க. அந்த தந்தத்தினுடைய உதவியால் பிள்ளையார் மகாபாரதத்தை வியாசர் முனி சொல்ல சொல்ல வேகமாக எழுதினார். அதனால தான் அவர் தந்தம் கொஞ்சம் உடஞ்சிட்டு இருக்கும். அந்த தந்தத்தில் தான் அவர் மகாபாரதத்தை எழுதியிருக்காரு. மற்றும் விநாயகர் மிகவும் சக்தியான கடவுள் என்று அவர் பரமேஸ்வர் வரம் கொடுத்துருக்காரு. என்னுடைய முதல் பிள்ளை நீ தான், ஒன்றை எந்த காரியத்துக்கு தொடங்கினாலும் முத விநாயகரை தான் நம்ம கும்பிட்டு போகணும். விநாயகரை நம்ம எப்படி வேணாலும் வடிவமைக்கலாம். ஒரு மஞ்சளை அப்படி பிசைஞ்சு வச்சா கூட அது விநாயகர் ஆயிடுவார். ஒரு அச்சு வெள்ளத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு பூ வச்சாலும் அதுவும் விநாயகர் ஆயிடுவார். அதனால மிகவும் சுலபமான வழிபாடுகளை கொண்ட தெய்வம் விநாயகர். அவருக்கு பூ நிறைய பூலாம் போட தேவையில்ல. எருக்கம்பூ, யாருக்குமே யூஸ் பண்ணாத அந்த எருக்கம்பூவை அவர் இது பண்ணுறாரு. அவருடைய வாகனம் மூஞ்சூர், சின்ன எலி. அது ஒரு அரக்கனாக இருந்தார். அது ஒரு கதை இருக்குது. அந்த மூஞ்சூர் தான் பிள்ளையாருடைய வாகனமாக இருக்கிறாரு. நம்ம பிள்ளையாரை வணங்குவோம், எல்லா நன்மையும் உண்டாகும். நன்றி, வணக்கம். நன்றி ஜோதிடரியா. இதை மூஞ்சூர் எப்படி விநாயகருக்கு வாகனம் ஆனதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.